ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹனிகெயின பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, ஹனிகெயின்ல எப்படி பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலான்றத ஒரு டீட்டெயில் வீடியோவா பார்ப்போம். ஸோ, எப்படி இத ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ, இதில ரியலா, ஃபேக்கான்றத வரையும் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ, இஃப் இன்கேஸ் நீங்க இந்த ரியலா, ஃபேக்கலாம் பார்க்கணுமா நினைச்சீங்கன்னா, ஸோ கொஞ்சம் தள்ளி விட்டு பாருங்க. ஸோ, டைரக்ட்டா அங்க போயிரலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிக்கும்ன்றத சொல்லுவோம். ஸோ, ஹனிகெயின் வந்து என்னன்னா, ஒரு இன்டர்நெட் ஷேரிங் மாரி தான். ஸோ, டைரக்ட்டா நீங்க Googleல போயிட்டு ஹனிகெயின் நீங்க சர்ச் பண்ணாவே வந்துரும். ஸோ, ஹனிகெயின் வந்து ஒரு பேசிவ் இன்கம் எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க எர்ன் பண்றதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ, இங்க நீங்க என்ன பண்ணலான்னா, ஸோ மேக் மனி பை ஷேரிங் தி இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ, உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்க ஷேர் பண்ற மூலியமா, ஸோ அதில இருக்க அந்த பேண்ட்வித்லருந்து உங்களுக்கு ஸோ அவங்க ஹனி பாயிண்ட்ஸ்ன்னு ஒண்ணு தருவாங்க. ஸோ, அந்த ஹனி பாயிண்ட்ஸ லேட்டர் வந்து நீங்க இன்கமா அதாவது ரியல் மனியா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அது என்னன்றத பார்ப்போம். ஸோ, இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் honeycane.com. ஸோ, இந்த வெப்சைட் நீங்க போயிட்டீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பைலட் ஸ்கோர் வந்து நல்லாவே ஒரு 4.5 சம்திங் இருக்கு. அரவுண்ட் 18,000 கிட்ட ஒரு ட்ரஸ்ட் பைலட் ரிவ்யூவுமே இருக்கு. ஸோ, லாஜிக் வைஸ் பார்க்கையில ஹனிகெயின் வந்து ரியலா ஃபேக்கான்னு பார்க்கையில லாஜிக் வைஸ் ஹனிகெயின் வந்து ஒரு ரியல். ஸோ, இதில வந்து இன்கம் ஸ்ட்ரீம் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்றத நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்ல பார்ப்போம். ஸோ, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது என்னன்றத பார்ப்போம். ஸோ, இது வந்து டர்ன் யுவர் ஸ்பேர் டேட்டா இன்டூ எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ, நம்ம வந்து லைக் Googleல இல்லாட்டி ஏதாச்சும் நம்ம இன்டர்நெட்ல நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையில நம்மளோட ஸ்பேர் இன்கம் டேட்டா வந்து அத இவங்க கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு மணியா தராங்க. ஸோ, அதான் ப்ராசஸ் இங்க நடக்கிறதே. ஸோ, இங்க வந்து ஜஸ்ட் ஷேரிங் யுவர் கனெக்ஷன்ஸ். ஸோ, நம்ம கனெக்ஷன்ஸ ஷேர் பண்ற மூலியம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ, நீங்க நார்மலா நீங்க உள்ள வந்து ரிஜிஸ்டர் ஜாயின் நவ் குடுத்தாவே டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு $2 கூடிய கிஃப்ட் போனஸ் தருவாங்க. ஸோ, அந்த கிஃப்ட் போனஸ் வந்து ஹனியா தான் தருவாங்க. ஸோ, டைரக்ட்டா யூஸ் கோட் குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த இன்ஸ்டால் அண்ட் கெட் குடுத்தீங்கன்னா $2 கூடிய ஹனி கூடிய கோடோட உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். இஃப் இன் கேஸ் நீங்க ரெஃபரல் இன்கம் ஸ்ட்ரீம்ல போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானே கீழ ஒரு ரெஃபரல் லிங்க் குடுக்குறேன். மோஸ்ட்லி அத யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ, இஃப் இன் கேஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, ஸோ அதுல ஒரு ஜஸ்ட் $1 ஸோ $3 உங்களுக்கு தருவோம். ஸோ அவ்வளோதான் இதுல இருக்க ப்ராசஸ். ஸோ இது வந்து சீன் ஆன் மோஸ்ட்லி எல்லாமே பாப்புலர் வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே இத பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் தென் இதுல எப்படி மணி மேக் பண்ணணுன்றத பத்தி பார்ப்பாங்க. ஸோ ஈசியஸ்ட் வேஸ் டூ மானிடைஸ் யுவர் இன்கம். ஸோ இன்கம் ஸ்ட்ரீம்னா இதுல என்னென்ன மாரி பண்ணலான்னு இருக்காங்கன்னா, பேண்ட்வித் ஷேரிங். ஸோ நம்மளோட இன்டர்நெட்ட நம்ம ஷேர் பண்றது மூலியமா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சைட் இன்கம்ஸ் ஜெனரேட் ஆகுது. ஸோ இதுதான் மேஜர் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் தென் செகண்டா டெய்லி டாஸ்க். ஸோ இங்க வந்து நீங்க ஹனி கெயின் பார்த்துருக்கீங்க. ஸோ ஜம்ப் டாஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஜம்ப் டாஸ்க் மூலியமா டெய்லி டாஸ்கஸ்ல ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்லயும் உங்களால இன்கம் ஸ்ட்ரீம் ஜெனரேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மூலியமா, ஸோ இந்த மாரி டாஸ்க்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மூலியமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல கன்சிடர் ஆகி அதுக்கு ஒரு செட் ஆஃப் கிரெடிட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ரெஃபரல். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் நீங்க ஒரு இஃப் இன் கேஸ் இப்ப ரெஃபரல் இன்கம் மூலியமா போறீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு ரெஃபரல் இன்கமா $5 கிடைக்கும். பட் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்து $3 தான் கிடைக்கும். ஸோ இது ரெஃபரல் இன்கம்ல ஒன் ஆஃப் த நல்ல ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து கன்டென்ட் டெலிவரி. ஸோ இந்த மாரி கன்டென்ட் டெலிவரி மூலியமாவும் உங்களுக்கு வந்து இன்கம் ஸ்ட்ரீம் ஜெனரேட் ஆகும். ஸோ இதுல வந்து இன்டர்நெட்ல வந்து இன்டர்நெட் ஷேரிங் வந்து கிரெடிட்ஸா மாறும். அண்ட் தென் இது எல்லாமே கிரெடிட்ஸ் தான். ஸோ கிரெடிட்ஸ வச்சு தான் உங்களுக்கு ஹனி கெயின்ல எவ்வளோ இன்டர்நெட் இருக்கோ அது ரிலேட்டடா மாறும். ஸோ தட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ ஒய் ஹனி கெயின்? ஸோ மேஜரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாரி தான். ஃப்ளெக்சிபிள் ஷேரிங் இந்த மாரி எல்லாமே நார்மல் தான். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலான்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் இதோட ரிவ்யூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் இட். ஸோ ஃப்ரீக்வென்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நார்மலா பேசினது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் தென் எல்லாமே ப்ராசஸ். ஸோ இது அவங்களோட சோசியல் மீடியாஸ். ஸோ இதில நீங்க பார்க்கணும்னா கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட டவுன்லோட் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ப்ராசஸ் வந்து டைரக்ட்டா நீங்க அந்த டவுன்லோட் இங்க அஃபிஷியல் வெப்சைட் டவுன்லோட் நீங்க கிளிக் பண்ணாவே டவுன்லோட் வெப்சைட் வந்துரும். ஸோ டவுன்லோட்ல வந்து நீங்க விண்டோஸ் ஆர் மொபைல் ஆர் iOSனா அதுக்கு ரிலேட்டட் ஆனத சூஸ் பண்ணி லினக்ஸ் ஆர் மேக்ஸ் எது உங்களுக்கு தேவையோ அதுக்குரியத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைல நீங்க சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணிட்டு ரெஃபரல் கோடு மூலியமாவோ இல்ல டைரக்ட்டா அவங்களோட ரெஃபரல் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அன்னிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா இன்கம் ஸ்ட்ரீம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போ இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து இப்படி தான் உங்களுக்கு ஸோ இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சைட்ல வந்து இந்த பாப்அப் ஹைட் பாப்அப்ல இருக்கும். ஸோ இது வந்து நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஷேரிங் ஆகிட்டு இருக்கு இப்ப இன்டர்நெட் வந்து. ஸோ இந்த ஜம்ப் டாஸ்க் வந்து அந்த ஜம்ப் டாஸ்க் போறத பத்தி பேசுவோம் நெக்ஸ்ட். இது வந்து ஹனிகெயின். ஸோ இந்த ஹனிகெயின்ல தான் நம்மளோட இன்டர்நெட் ஷேரிங் கூடிய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க ரெஃபரல் மூலியமா வந்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதான் அந்த $3 தான் 3000 பாயிண்ட்ஸ். ஸோ $1 ஈக்குவல் டூ இங்க வந்து 1000 ஹனி பாயிண்ட்ஸ் வந்து ஸோ இது வந்து ரெஃபரல் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து மினிமம் வித்ட்ராவல பத்தி பார்த்துக்குவோம். ஸோ மினிமம் வித்ட்ராவல் வந்து இங்க வந்து $20. ஸோ $20 நீங்க எப்ப ரீச் பண்றீங்களோ, அப்ப வந்து உங்களால பே அவுட் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும்.
ஸோ இஃப் இன் கேஸ் மோஸ்ட்லி சான்ஸ் இல்ல. இஃப் இன் கேஸ் நான் பண்றேன்னா, ஸோ அதுக்குரிய வீடியோஸ் ஏதாச்சும் நான் போட ட்ரை பண்றேன். ஸோ ஜம்ப் டாஸ்க்க பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ ஜம்ப் டாஸ்க் வந்து நீங்க ஜம்ப் டாஸ்க் டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஸோ இது வந்து மெயின். இது வந்து நம்மளோட ஆப்போட இன்டர்ஃபேஸ். இது வந்து நம்ம மெயின் குரோமோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில வந்து நீங்க டைரக்ட்டா வந்து மினிமம் இதில வந்து நீங்க 10 டிவைஸ் ஸோ இப்ப நான் வந்து என்னோட லேப்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாரி நீங்க 10 டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா ஒரு 3 டிவைஸஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா எப்படி இருக்கு ஒர்க் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இங்க வந்து நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க இந்த இந்த இன் ஆப்ஷனுக்கு கீழ வந்து ஒரு இது இருக்கும் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டெய்லி வந்து நீங்க ஒரு 10 டூ 15 எம்பிஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். 1,00,000 பாயிண்ட்ஸ் எர்ன் பண்ற மாரி. இஃப் இன் கேஸ் லக்ல உங்களுக்கு அந்த 1,00,000 பாயிண்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா ஜாக்பாட். ஸோ இந்த லக்ல வந்து உங்களுக்கு 1,00,000 பாயிண்ட் கிடைச்சுச்சுன்னா டைரக்ட்டாவே உங்களுக்கு $100 கிடைக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ராசஸ். இஃப் இன் கேஸ் லக் இருந்தா தான். ஸோ சும்மா ட்ரை பண்ணல. சும்மா ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ டெய்லி வந்து சும்மா ஒரு 15 எம்பி கலெக்ட் பண்றது ஈஸி. ஸோ இந்த பாட்டில நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு மேபி 1,00,000 பாயிண்ட் கிடைச்சுச்சுன்னா, அசால்ட்டா உங்களுக்கு $100 ஈஸியா கிடைக்கும். ஸோ அதுதான் இதுல இருக்க ஒன் ஆஃப் தி ஈசியஸ்ட் வே என்னைய பொறுத்தவரை நீங்க சொல்லணும்னா. ஸோ இந்த ஜம்ப் டாஸ்க் வாலெட்ல உங்களால ஈஸியா ஹனி பாயிண்ட்ஸ நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இது நார்மல் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோலாம் இருக்காது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி நம்மளோட இன்கம் இதுலேருந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு கிரெடிட்ஸ் அண்ட் தென் டிரான்சாக்ஷன்ஸ், ரெஃபரல்ஸ் இதெல்லாம் நார்மல் தான். ஸோ அச்சீவ்மெண்ட் ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அத அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து ஜம்ப் டாஸ்க்க பத்தி பார்ப்போம். ஸோ ஜம்ப் டாஸ்க்ல தான் உங்களால நெறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஜம்ப் டாஸ்க்க பொறுத்தவரை எனக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ ஜம்ப் டாஸ்க் வந்து நான் ஃபியூச்சர்ல போடணும்னு நினச்சுக்கிட்டு இருக்க ஒன் ஆஃப் த மேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் இதுலயும் நடக்குது. ஸோ இங்க வந்து எப்பயுமே டிராஃபிக் கிரியேட் ஸோ எப்படின்னா, லைக் ஒரு யூடியூப் வீடியோ குடுத்துட்டாங்க. அந்த யூடியூப் வீடியோ நீங்க லைக் பண்ணணும். அந்த யூடியூப் வீடியோ ஸ்டே பண்ணணும். ஸோ இது வந்து அவங்களோட அதாவது சோசியல் மீடியா டிராஃபிக்க இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு ஆஃப் த ப்ராசஸ். இது நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அதான் பண்றாங்க. ஒன் ஆஃப் த ஜம்ப் டாஸ்க்ன்ற பேர்ல. ஸோ ஹனிகெயின் வந்து நீங்க நார்மலா இன்டர்நெட் ஷேரிங். ஸோ அத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இத கம்பேர் பண்ணையில நம்மளுக்கு வந்து பிராட்பேண்ட் அதாவது பிராட் பேண்ட்வித்த வந்து நீங்க லைக் நம்ம மேல இங்க நீங்க குரோம் பார்த்தாவே தெரியும். ஸோ இது எல்லாமே டிபின் ப்ராஜெக்ட்ஸ் கிரிப்டோல. ஸோ இது நீங்க பண்றதன் மூலியமா நீங்க நெறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது பார்க்க போய் தான் இது பார்த்தேன். ஸோ அதனால ஒரு வீடியோ போடலாம்னு யோசிச்சேன். ஸோ அதான் இதோட மேஜர் ஐடியாவே. ஸோ இந்த ஜம்ப் டாஸ்க்ல என்ன உங்களுக்கு முக்கியம்னா சொல்லணும்னா, ஸோ இந்த ஜம்ப் டாஸ்க் எப்பயும் போல தான். ஸோ இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சர்வேஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த சர்வேஸ்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ற உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாரி எக்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ற மூலியமா உங்களுக்கு $0.01 ஸோ இந்த மாரி டாஸ்க்கஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இல்ல யூடியூப் வீடியோஸ் பார்க்குற மூலியமா? இல்ல யூடியூப் வீடியோஸ் லைக் பண்ற மூலியமா? இல்ல சர்வேஸ் அட்டெண்ட் பண்ற மூலியமா? இல்ல சைன் அப் பண்றது மூலியமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பினான்ஸ்லலாம் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அண்ட் தென் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு $5 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நீங்க பண்ணி இன்கம் ஸ்ட்ரீம் ஜெனரேட் பண்றது வந்து ஒரு வொர்த்தபிளான விஷயம் இல்ல. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ். ஸோ மேஜரா என்னைய பொறுத்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, ஸோ இந்த ஜம்ப் டாஸ்க் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதுல உங்களுக்கு மேஜரா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் இதுல நல்லா தான் இன்கம் ஸ்ட்ரீம் ஜெனரேட் பண்றதா இருந்தாலும், டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூபிளாவும் இருக்காது. ஸோ இத கன்சிடரே பண்ணாதீங்க. ஸோ நம்ம பேசிவ் இன்கமா நீங்க பார்க்குறீங்கன்னா ஸோ பேசிவ் இன்கமா நீங்க பார்க்குறீங்கன்னா வேணா அத ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் என்னோட மேஜரான ஒரு அட்வைஸ். ஸோ பேசிவ் இன்கமா ட்ரை பண்றீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஜம்ப் டாஸ்க்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த பேசிவ் இன்கம்லயும் உங்களால இன்கம் ஸ்ட்ரீம் டெஃபினட்டா ரெடி பண்ண முடியாது. பட் ஒன் ஆஃப் த வே வந்து நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்க முடியும். டெய்லி உங்களால இந்த டாஸ்க்க உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்ல 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க டெய்லி டெய்லி நீங்க ஸ்பின் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஸ்பின் பண்ணாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா மட்டும் அத வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் பாருங்க. ஸோ மத்தபடி இந்த பேண்ட்வித்லயும் உங்களால அவ்வளவா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பார்ட் ஒண்ணு தான். ஸோ லக் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்தா ஒரு $100 கிடைக்கும். ஸோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ யுவர் சாய்ஸ். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல நம்ம வந்து இந்த டிப்பின் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி போடணும். ஸோ கிட்டத்தட்ட 10க்கு மேல டிப்பின் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நான் அதான் போடாம இருக்கேன். ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்ல போடலாம். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.